கடந்த வாரம் வெளியான காக்கி சட்டை படம் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. தொடர் வெற்றி கிடைத்த சந்தோஷத்தில் மிதந்து கொண்டிருக்கிறார் சிவகார்த்திகேயன். காக்கி சட்டை படத்தை அடுத்து சிவகார்த்திகேயன் நடிப்பில் வெளிவர உள்ள படம் ரஜினி முருகன். பொன்ராம் இயக்கத்தில் வருத்தப்படாத வாலிபர் சங்கம் படம் உருவாகி கொண்டிருந்த நேரத்திலேயே சிவகார்த்திகேயன் பொன்ராம் கூட்டணியை ஒப்பந்தம் செய்தது திருப்பதி பிரதர்ஸ். இன்றைய தேதியில் மிகப்பெரிய அளவில் எதிர்பார்க்கப்படும் படங்களில் ஒன்றாக இருக்கிறது ரஜினி முருகன். இப்படத்தில் சிவகார்த்திகேயனுக்கு ஜோடியாக முன்னாள் நடிகை மேனகாவின் மகளான கீர்த்தி சுரேஷ் நடிக்கிறார். திருப்பதி பிரதர்ஸ் தயாரிக்கும் ரஜினி முருகன் படத்தை உலகம் முழுவதும் வெளியிடும் உரிமையை 40 கோடி ரூபாய்க்கு வாங்கியுள்ளது ஈராஸ் இன்டர்நேஷனல் நிறுவனம். ரஜினி முருகன் படத்தை ஈராஸிடமிருந்து தமிழக தியேட்டர்களில் வெளியிடும் உரிமையை ஸ்டுடியோ கிரீன் நிறுவனம் பெரும் தொகையை கொடுத்து வாங்கியுள்ளது. ரஜினி முருகன் படத்தின் வியாபாரம் வெற்றிகரமாகவும் விறுவிறுப்பாகவும் முடிந்துவிட்டது. படத்தை தயாரித்த திருப்பதி பிரதர்ஸுக்கும் பல கோடி லாபம். மொத்த விலைக்கு வாங்கிய ஈராஸ் நிறுவனத்துக்கும் நிறைவான நிகர லாபம் கிடைத்துவிட்டது. ஆனாலும் ரஜினி முருகன் படத்தின் படப்பிடிப்பு இன்னும் முடியவில்லை. கடந்த சில மாதங்களாக மதுரையில் படப்பிடிப்பு நடைபெற்று வந்தது. எனினும் பாடல் காட்சிகளும் சுமார் 30% காட்சிகளும் இன்னும் படமாக்கப்பட வேண்டியுள்ளதாம். திட்டமிட்டபடி படப்பிடிப்பு முடிந்துவிடும் என்ற நம்பிக்கையில் ரஜினி முருகன் படத்தை மே கடைசி வாரத்தில் அல்லது ஜூன் மாதத்தில் வெளியிட திட்டமிட்டிருந்தனர். இந்நிலையில் எதிர்பாராத விதமாக ரஜினி முருகன் படத்தின் கதாநாயகி கீர்த்தி சுரேஷ்க்கு கடும் காய்ச்சல் ஏற்பட்டுள்ளதாம். கடந்த சில தினங்களுக்கு முன் கேரளாவில் உள்ள பிரபல மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட கீர்த்தி சுரேஷ் சிகிச்சை எடுத்து வருகிறார். அவரது உடல்நிலை மிகவும் பலவீனமாகிவிட்டதால் கண்டிப்பாக 1 மாதம் ஓய்வு எடுத்தாக வேண்டும் என்று சொல்லிவிட்டார்களாம் டாக்டர்கள். எனவே ரஜினி முருகன் படப்பிடிப்பில் அவரால் கலந்து கொள்ள முடியாத சூழல் ஏற்பட்டிருக்கிறது. இதனால் சில தினங்களில் நடைபெறுவதாக இருந்த ரஜினி முருகன் படப்பிடிப்பு நடைபெறுமா என்ற சந்தேகம் ஏற்பட்டுள்ளது. டாக்டர்கள் கூறியபடி கீர்த்தி சுரேஷ் 1 மாதம் ஓய்வு எடுத்துக்கொண்டால் ரஜினி முருகன் படத்தை மே, ஜூன் மாதங்களில் வெளியிட வாய்ப்பு இல்லை என்கிறார்கள்.